கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கிறது. நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு சேரப்போகிறது. நிறைய கமிட்மெண்ட்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட உங்களை ஒரு லீடராக போட்டு மற்ற பசங்களுடைய ஒழுக்கமான விஷயங்கள், அவங்க ப்ரெசண்ட்டு, அவங்களுடைய என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்துக்கணுங்கன்ற பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டீச்சருக்கே நீங்கள் தான் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆனால் வேலை நிறைய உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் வேலை பார்க்குற இடத்துலையும் கூட பொறுப்புகள் அதிகமாகும். ஆனால் அதற்கான ஒரு இன்க்ரிமெண்ட் எதுவும் உங்களுக்கு இருக்காது. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் கூட இப்போ நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய நலன்லாம் அக்கறை எடுத்துக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வரும். அதாவது நல்ல விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியும். அதற்கான வரவு குறைவாக இருக்கும். பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்படக்கூடிய வாரமாக இது இருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதனால் ஃபேமிலியிலையும் கூட உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்லாம் வந்தால் கூட நீங்கள் கோபப்படுறதோ, ஆதங்கப்படுறதோ, நானே எத்தனை காலம் தான் செய்கிறது அப்படின்னு நினைக்கிறதோ அதை செய்யக்கூடாது. குரு எப்போ ராசியில் இருக்கிறாரோ அப்போ நீங்கள் மற்றவங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல மற்றவங்களுக்கான பொறுப்பையும் சேர்த்து தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அனுபவங்கள் அதிகமாகும். உங்களுக்கு புண்ணிய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு வரும். எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைவதற்கான படிக்கட்டுகளாக அது இருக்கும். அதனால் இந்த வாரம் கஷ்டப்படுவீங்க. நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவீங்க. நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க.